பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட யாத்திராகமும் 23வது அதிகாரம் 25வது வசனம் எடுத்துக்கோங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யார? தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் சேவிக்கணும். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமீன். இப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்னவா? உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீங்க சேவிக்கணும். அவர் உங்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலக்குவேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. சோ நீங்க இன்னில இருந்து சொல்லுங்க, எசப்பா நான் உங்களை தான் ஆராதிப்பேன். தேவனே உங்க மாற்றமே நான் போற்றுவேன். எந்த இடத்துல வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நீர் மாத்திரமே, நானும் என் வீட்டார கர்த்தரையே சேவிக்கணும். வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொண்டு அதுல நினைச்சு நீங்க நிக்கடிச்சு கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்களுக்கு இருக்கிற வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உண்மை மாத்திரமே, ஆண்டவரே உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே சேவிப்பா என்று ஆண்டவரே நீ கொடுத்திருக்க கட்டளைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் கேட்டு கீழ்ப்படிய, அது முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட உண்மை அன்பு கூற சேவிக்க ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வீராக. தேவனே நீரே ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலையும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வியாதி அவர்களிருந்து விலக்கி நீர் உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களுக்கு விலக்குவார். God bless you.